பாப்பா வேறு லெவல் போராட்டமாக இருந்தது. ஸோ ஹாய்மா ஹாய். அதெல்லாம் தாண்டி நம்ம கட்சிக்கு எவ்வளோ சப்போர்ட், எவ்வளோ ஒர்க் இந்த இளைஞர்கள் பண்ணாங்க. எலெக்ஷன் அப்போது டிவிகேக்கு ஒர்க் பண்ண அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் நான் ஒரு ஏரியாலையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ வெறும் சப்போர்ட் மட்டும் பண்ணாமல் இளைஞர்கள் வந்து அரசியல்னா என்ன, கூட்டணினா என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு நிறுத்தாமல் ஒரு படி மேலே போய் இன்றைக்கி சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு வரைக்கும் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரால்? நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜயன் அவர்னால தான். அதில் நோ டவுட் அபவுட் தட். அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் உங்களை எதிர்த்து தான் நிற்போம் அப்படின்னு நினைக்கிற எல்லா கட்சிக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். விஜயனோட நல்ல பழக்கத்தில் வந்து அவர் டைமை கீப் அப் பண்ணுவார், பஞ்சுவாலிட்டி. இப்போ ஷூட்டிங்க்கு காலைல 8:30 மணிக்கு ஷூட்டிங்க்கு வாங்கன்னு சொன்னால் அவரோட கார் ஷூட்டிங் செட்டுள்ள வரும்போதே யாரும் வாட்ச் பார்க்காம சொல்லுவாங்க டைம் இப்போ 8:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி. கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எனக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் மக்களுக்காக இந்த ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுற ஒரு விஷயம், தான் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ண அந்த வேலைக்கே அவர் அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டே அவரோட பாதையில் போகணும். நம்மளை நம்பி நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை இந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்க அவர் கண்டிப்பாக இந்த பொறுப்பான வேலையை ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அதனால் திரும்ப திரும்ப எல்லோரும் எதிர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையாக பண்ணாதீங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். மாற்றம் தேவை, மாற்றம் தேவைன்னு சொல்லி இந்த ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்களாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்திருக்கு. எலெக்ஷன் முன்னாடி எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி இப்போவும் அதே சப்போர்ட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அண்ணன் கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. எல்லாமே நல்ல விஷயங்களை பண்ணுவார். இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆல்ரெடி மக்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக 717 டாஸ்மாகில் க்ளோஸ் பண்ணதும் சரி, உமன் சேஃப்டி சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு டீமை லான்ச் பண்ணதும் சரி, அப்புறம் மேடம் ஜெயலலிதா மேடம் நம்மளுக்கு கொடுத்த 100 யூனிட் கரண்ட் இப்போ 200 யூனிட் கரண்ட்டாக இலவசமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அண்ணன் தளபதி என்ன பண்ணிட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இந்த கரண்ட் ப்ராப்ளம் தான். அதுவும் மற்ற குட்டி குட்டி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் கூட இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே நடந்துடும். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி எல்லாமே வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எல்லாரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நாளைக்கு பிறந்த நாள் காணும் நம்ம அண்ணன், நம்ம தளபதி, நம்ம சிஎம், அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணான்னு சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. லவ் யூண்ணா, லவ் யூண்ணா. ஆல்வேஸ் வி ஆல்வேஸ் லவ் யூ. நான் வந்து படத்தில் உங்களுக்கு ஒரு படத்தில் நான் தம்பியாக நடித்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த தமிழ்நாட்டில் யாருமே உங்களுக்கு தம்பியாக நடிக்கலை, உண்மையிலே தம்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் அன்பை வச்சுருக்கிறாங்க. அவர் எப்பவுமே சொல்லுவார், இங்கே 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லுவார். மக்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பை பார்க்கும்போது ஃப்யூச்சர்லலாம் இந்த போட்டி இருக்குமான்னு தெரில, வெறும் டிவிகே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த அன்பும் இந்த பாசமும் எப்போவுமே நம்ம தளபதிக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கணும். நான் ரொம்ப அன்போட பணியோடு கேட்டுக்கிறேன்.
மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம மேடம் கீர்த்தனா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டாக இன்வைட் பண்ணாங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுகிற முதல் ஸ்டேஜே இந்த ஸ்டேஜ் தான், சிவகாசி தான். ஸோ அதுக்கு இன்வைட் பண்ண கீர்த்தனா மேம்க்கும் நம்ம ஐஎம்யூஎல் நம்ம கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூட நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கூட கூட திரும்ப திரும்ப சிவகாசிக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட் வைஸ் மேம் கிட்ட சொல்லுங்கள், வேறு எந்த ஹீரோ வேணால் இவரை கூப்பிடுங்க சொல்லுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி மேம் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நடிகர் வந்து அதனால் அவர் அலோவ் பண்ணல, இப்போ இன்றைக்கி ஒரு நடிகர் கூடயே வந்திருக்காங்கன்ட்டு. நான் சத்தியமாக இங்கே நடிகனாக வரல, நம்ம தளபதியோட தம்பியாக மட்டும்தான் வந்திருக்கேன். நான் மக்களை எப்போவுமே பார்க்கும்போது தளபதி தம்பி தான், நடிகன்லாம் இல்லை. நீங்கள் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நடிகன், மற்றபடி நான் உங்களோட அண்ணன், உங்கள் தம்பி, இதோ ஜெய் மாமா அந்த மாதிரி தான். ஸோ இதே சப்போர்ட்டும் இதே ஒரு நல்ல நம்பிக்கையோடு எப்போவுமே இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நாங்கள் அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்லுவோம், இப்போ சொன்னதான் இப்பயும் சொல்லுவோம், அதை தான் செய்வோம். ஸோ அதனால் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருங்க. எந்த குறையாக இருந்தாலும் அதை தீர்த்து வச்சிடலாம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.